டிஐஜி தொடர்ந்த வழக்கில் சீமான் ஆஜராகிறார் திருச்சியில். இது தேவையில்லாதது அந்த டிஐஜிக்கு. ஒரு சிவில் டெஃபமேஷன்னு போட்டு ஒரு கோடி 2 கோடின்னு கேட்பாங்க. அதை கேட்க வேண்டியது தானே. ஒரு கிரிமினல் கேஸாக போட்டுட்டா என்ன ஆகும்? இவர் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு வாய்தாவுக்கும் டிஐஜியும் போய் நிற்கணும். இது தேவையா? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உங்கள் கேடரு மேஜிஸ்ட்ரேட்டை விட பல மடங்கு பெரிய கேடரு. மேஜிஸ்ட்ரேட் உட்காந்துருப்பாரு, நீங்கள் போய் கும்பிடணும் மேஜிஸ்ட்ரேட்டை. உங்கள் பகுதிக்கு உங்கள் இதுக்கு ஒரு பதவிக்கு ஒரு தகுதி வேணாமா? அங்கே எப்படி நடத்துவாங்க? நம்ம ஜுடிஷியல் சிஸ்டத்தோட மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? புகார் கொடுக்குறவனையும் குற்றவாளி மாதிரி நடத்துவான் கோர்ட்டில். நான் பல தடவை அதை அப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். புகார் கொடுத்தவன் யார்? அவன் குற்றவாளியா? சில மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட்டே கேட்டேன் நான் நாகப்படும், என்ன நீங்கள் கம்ப்ளைண்ட் அவரை போயிட்டு அக்யூஸ் மாதிரி அங்கே நில்லு இங்கே நில்லும்பாங்க. ஒரு ஆள் நல்லா படித்த ஆள் வந்திருக்காரு, அந்த மேஜிஸ்ட்ரேட்டு நீ இது தானே கம்ப்ளைண்ட், அங்கே போய் நில்லு அப்படிங்கிற. அப்போ தான் நான் சொன்னேன், என்ன அவர் என்ன இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு சில மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இதுவே கோர்ட்டுதே தெரியாது. அது மாதிரி இந்த டிஐஜிக்கு தேவையா? டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸரு அங்கே போய் அப்படியா நிற்கணும்? சட்டத்தில் தான் வேறு இது இருக்குல்ல, சிவில் டெஃபமேஷன் இருக்க 2 கோடி 3 கோடின்னு நீங்கள் அதை போட்டு தான் சீமானை கொண்டு வந்திருக்கணும் இல்லைய. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டது அவர் என்ன தானே உங்களை திட்டியிருந்தாருன்னு வைங்க. அவர் திட்டினது தப்பாகவே இருக்கட்டும். அரசியல்வாதிகள் அப்படி தான் பேசுவாங்க. அரசியல்வாதிகள் பேசாத பேச்சா? நீங்கள் ஒரு அதிகாரி, நீங்களும் அரசியல்வாதி ஒன்றா இருக்க முடியுமா? அரசியல்வாதி ரோட்டுக்கு வருவாங்க, போராட்டம்மா கத்துவாங்க, பஸ் அடிப்பாங்க. உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுமா? அரசியல்வாதியோட போட்டி போடுறது ஒரு சரியான நடைமுறை வாங்குமா? அதனால் அவருக்கு இன்னமும் சொல்கிறேன், வருண்குமாருக்கு வழக்கை வாபஸ் வாங்கிட்டு சிவில் டெஃபமேஷன் போட்டு உங்களுக்கு என்ன மனக்குறையோ அவர்கிட்ட இருந்து நஷ்ட ஈடாக கேளுங்கள். இப்படி உங்களுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத வருண்குமாருக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.